இங்க பாருங்க கடல் பாசி மக்களே. இது கடல் பாசி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கதைய அப்புறம் பார்ப்போம். ஒண்ணு தெரிஞ்சுங்க மக்களே, எனக்கு கிடைச்ச தகவல தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது 100% உண்மையா இருக்கணுங்கிறது எந்த அவசியமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சத மட்டும் தான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது நெல்லை சீரிஸோட பார்ட் 8 வீடியோ தான். இங்க நம்மள வருத்தப்பட வச்சதுலயே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குப்பை கிடங்குகள் அதிகமா இருந்தது மக்களே. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, குப்பை வந்து கடல வந்து அசுத்தப்படுத்தும். இங்க வர்றவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும் சரி, கடல வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வச்சுக்க பாருங்க. கடல் பல உயிரினங்கள வாழ வைக்குது. மீன்பிடி தொழிலாளர்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரமாகவும் இருக்கு. முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் யூஸ் பண்றத தவிர்த்துடுங்க மக்களே. இந்த கடல் பாசிகள் தான் பிற்காலத்துல பவளப்பாறைகளா உருமாறுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.